அனைவருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வித்துறையிலிருந்து வந்த செய்தி சுருக்கம் தான் பார்க்க போகிறோம். செப்டம்பர் 11ஆம் தேதி வந்த செய்தியோட சுருக்கம் தான் இது. தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் மறு பரிசீலனை மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது. டெட் தகுதி இல்லாத பணியில் உள்ள ஆசிரியர்கள் 2 ஆண்டுக்குள் அதை பெற வேண்டும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். பெறவில்லை என்றால் கட்டாய ஓய்வு மற்றும் ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்படும் அப்படின்றது தான் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. 5 ஆண்டுகளுக்கு குறைவான சேவை காலம் உள்ள ஆசிரியர்கள் ஓய்வு வரை தொடரலாம். ஆனால் பதவி உயர்வு கிடையாது அப்படின்றது அந்த தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எதிர்காலத்தில் வர புதிய நியமனங்களுக்கு டெட் அவசியம் அப்படின்றதுல முழு ஒப்புதல் தெரிவிக்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு அதை அவசியம் இல்லை அப்படின்னு தமிழ்நாடு அரசு தன்னோட நிலைப்பாடு எடுத்திருக்கு. இது நீதியற்றது, நடைமுறையிலும் சாத்தியமில்லை அப்படின்ற நிலைப்பாடில் தான் தமிழ்நாடு அரசு இருக்குது. இந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்தால் ஆசிரியர்கள் கட்டாய ஓய்வு, ஆசிரியர் பற்றாக்குறை, மாணவர்கள் கல்வி பாதிப்பு போன்ற கடுமையான விளைவுகள் ஏற்படும் அப்படின்றது தான் தமிழ்நாடு அரசோட கூற்றா இருக்கு. மறு பரிசீலனை மனுவின் காரணங்கள் என்னென்ன அப்படின்னா, RT 2009 படி புதிய நியமனங்களுக்கு மட்டும் பொருந்தும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது மட்டும் இல்லை, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு கட்டாய ஓய்வு விதிக்க இயலாது RTE 2009 படி. அது மட்டும் இல்லாமல் NCTE அறிவிப்பு 2010 ஆகஸ்ட் 23ஆம் தேதி வந்துச்சு. அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா, அதற்கு முன் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் விதி பொருந்தாது அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பின்பற்றும் விதி ரெட்ரோஸ்பெக்டிவ் ஆசிரியர்களின் உரிமைகளை பாதிக்கிறது. ரெட்ரோஸ்பெக்டிவ்னா நம்ம இருக்கிற டேட்லேருந்து ப்ரீ டேட்டாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அந்த ரெட்ரோஸ்பெக்டிவ் ஜட்ஜ்மெண்ட்டுன்றதுனால அது ஆசிரியர்களோட உரிமைகளை ரொம்ப பாதிக்குது, கல்வித்துறையில் ஒரு ஆபத்தை உண்டாக்கிறது அப்படின்றதையும் தமிழ்நாடு அரசு உணர்ந்திருக்கு. அரசோட உறுதி என்ன அப்படின்னா, கல்வி தரமும் ஆசிரியர் நலனும் பாதுகாக்கப்படும், தற்போதைய ஆசிரியர்களின் உரிமைகள் காக்கப்படும், புதிய நியமனங்களுக்கு மட்டும் டெட் கடைபிடிக்கப்படும், ஆசிரியர்களுடன் மாநில அரசு உறுதியாக நிற்கிறது, நியாயமான தீர்வு கிடைக்கும் வரை சட்ட போராட்டம் தொடரப்படும் அப்படின்றது தான் இந்த செய்தி சுருக்கம். இந்த செய்தி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.